அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைய வீடியோவில் ஒரு முக்கியமான அறிவியல் பாடத்தை பார்க்க போகிறோங்க. 9ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடங்க. வைட்டமின்னா என்ன, புரதம்னா என்ன, கார்போஹைட்ரேட்னா என்ன, இந்த குறைபாட்டில் என்னென்ன நோய்கள்லாம் வரும், உணவு கலப்படத்தை தடுப்பது எப்படி, எதில் எண்ணத்தை கலக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக தேர்வில் வரக்கூடிய ஒரு டாபிக். டெட்டு, டிஎன்பிஎஸ்சி போன்ற எக்ஸாம்லாம் கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்துடுங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த பாடத்துலேருந்து முக்கியமான லைன் பை லைன் கொஸ்டினை மட்டும் நான் கொண்டு வந்திருக்கேன். பாடத்துக்கு இன்சைட்லேருந்து கொண்டு வந்திருக்கேன். பாடத்துக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக் கொஸ்டின் அதையும் நான் கொண்டு வந்திருக்கேன். மொத்தமே பார்த்தீங்கன்னா 44 கேள்வி தாங்க இருக்குது. நீங்கள் இன்னும் படிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ மட்டும் பார்த்தா போதும். சரி, நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஃபஸ்ட்டு வேணா பாருங்கள். கார்போஹைட்ரேட் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. சுக்ரோஸ் என்பது ஒற்றை சர்க்கரையாகும். குளுக்கோஸ் என்பது இரட்டை சர்க்கரை ஆகும். செல்லுலோஸ் என்பது கூட்டு சர்க்கரை ஆகும். இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. விடை 3வது பாயிண்ட் மட்டும் சரி. செல்லுலோஸ் அப்படிங்கிறது கூட்டு சர்க்கரை. அப்போ மற்றதில் என்ன தப்புன்னா, சுக்ரோஸ் இருக்குது பார்த்தீங்களா, சுக்ரோஸ் என்பது இரட்டை சர்க்கரை, குளுக்கோஸ் அப்படிங்கிறது ஒற்றை சர்க்கரை. அப்போ இரண்டுமே தப்பாக வந்திருக்கு. 3 மட்டும் சரி என்பது ஆன்சர். நல்லா கவனிங்க. குளுக்கோஸ் அப்படின்னா ஒற்றை சர்க்கரை, சுக்ரோஸ்னால் இரட்டை சர்க்கரை, செல்லுலோஸ் அப்படின்னா கூட்டு சர்க்கரை. அடுத்து வேணா பாருங்கள். நம் உடலில் எத்தனை அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் உள்ளன? நம் உடலில் எத்தனை அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் உள்ளன? உடம்பில் 9 இருக்குதுங்க. 9. அடுத்து வேணா பாருங்கள். கொழுப்புகள் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. உடலுக்கு ஆற்றலை தருகிறது, செல்லின் அமைப்பை பராமரிக்கிறது, வளர்ச்சிதை மாற்றங்களில் பங்கு பெறுகிறது, மனித உடலுக்கு மிக அவசியமானது ஒமேகா கொழுப்பு அமிலமாகும். இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரி. இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக கேட்டால் ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஒமேகா கொழுப்பு இதை பார்த்துக்கோங்க. ஒமேகா கொழுப்பு அப்படிங்கிறது எதில் அதிகமாக இருக்குதுங்க? அதையும் எக்ஸாமில் கேட்பாங்க. ஒமேகா 3 அப்படிங்கிற கொழுப்பு அமிலம் எந்த பொருள் அதிகமாக இருக்குது? நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் படிக்கலை அப்படின்னா கமெண்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்கள், தெரியாதவங்க கமெண்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வினா பாருங்கள். வைட்டமின்கள் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. டாக்டர் பன்க் என்பவர் வைட்டமின் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தினார். வைட்டமின் சி என்பது முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது. வைட்டமின் டி இதை சூரிய ஒளி வைட்டமின் என்று அழைக்கப்படுகிறது. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டும் 3வது பாயிண்ட்டும் சரி, 2வது பாயிண்ட் தவறு. வைட்டமின் ஏ இதைத்தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. வைட்டமின் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னது யார்? ஃபங்க் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 3 மட்டும் சரி. அடுத்து வினா பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான வினாங்க. வைட்டமின் நோய்களை பொறுத்துக. இந்த நோய்களை தான் எக்ஸாமில் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான பதில் வைட்டமின் ஏ குறைபாட்டால் சீரோப்தால்மியா அப்படிங்கிற தோல் நோய், இது தோல் நோய்ங்க. நிக்டோலோபியா அப்படிங்கிறது மாலைக்கண் நோய், இரண்டுமே வரும். வைட்டமின் டி குறைபாட்டால் ரிக்கெட்ஸ் வரும். வைட்டமின் இ குறைபாட்டால் எலி மலட்டுத்தன்மை வரும். வைட்டமின் கே குறைபாட்டால் இரத்தம் உறைதல் ஏற்படாது. அடுத்து வேணா பாருங்கள். கொழுப்பில் கரையும் வைட்டமின்களில் சரியானது எது? இந்த வைட்டமினை பொறுத்த வரைக்கும் 2 டைப் இருக்குதுங்க. ஒன்று நீரில் கரையும், இன்னொன்று கொழுப்பில் கரையும். இதுக்கான பதில் ஏடிஇகே. இந்த 4ம் கொழுப்பில் கரையும். அப்போ நீரில் கரையும் வைட்டமின்கள் என்னங்க? இதை நீங்கள் தான் கமெண்ட்டில் போட்டு விடணும். நெட்டில் தேடி இது கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் போட்டு விடுங்க. இதெல்லாம் எக்ஸாமில் கேட்பாங்க. கொழுப்பில் கரையும் வைட்டமின் எது, நீரில் கரையும் வைட்டமின் எதுன்னு கேட்பாங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வினா பாருங்கள். வைட்டமின் பெயர்களை பொறுத்துக. ஒவ்வொரு வைட்டமினுக்கும் வேறு வேறு பேர் இருக்குங்க. இதையும் கேட்பாங்க. இதுக்கான பதில் வைட்டமின் ஏன்னா ரெட்டினால், வைட்டமின் டினா கால்சிப்ரால், வைட்டமின் இ அப்படின்னா டோகோஃப்ரால், வைட்டமின் சினா அஸ்கார்பிக் அமிலம். அடுத்து வினா பாருங்கள். வைட்டமின் நோய்களை பொறுத்துக. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா வைட்டமின் பியிலிருந்து வைட்டமின் B12 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எது குறைபாட்டால் எந்த நோய் வரும் அப்படின்னு சொல்லணும். இதுக்கான பதில் பார்க்கலாங்களா? B1 குறைபாட்டால் வரக்கூடிய நோய் பெரிபெரி. B2 குறைபாட்டால் வரக்கூடியது எரிபோப்ளோனோவிசிஸ். B3 குறைபாட்டால் வரக்கூடியது பெல்லாக்ரா. B6 குறைபாட்டால் வரக்கூடியது டெர்மாட்டிட்ஸ். B12 அப்படின்னா இரத்தச்சோகை. அடுத்து வேணா பாருங்கள். வைட்டமின் பெயர்களை பொறுத்துக. இந்த B1, B2, B3 இருக்கு இல்லைங்களா, இதுக்கும் பேர் இருக்குது. இதுக்கான பதில் வைட்டமின் B1 அப்படின்னா அது தயமின் அப்படின்னு சொல்லுவாங்க. வைட்டமின் B2னா ரிபோப்ளோவின் அப்படின்னு சொல்லுவாங்க.
வைட்டமின் பி3னா நியாசின், வைட்டமின் பி6னா பைரிடாக்சின், வைட்டமின் பி12னா சயனோகோபாலமைன். இதெல்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வினா பாருங்கள். ஸ்கர்வி எந்த வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படுகிறது? ஸ்கர்வி அப்படின்னா ஈறுகளில் ரத்தம் வலியுறுதுங்க. இந்த நோய் எந்த வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படுகிறது? வைட்டமின் சி குறைபாட்டால் தான் ஸ்கர்வி ஏற்படும். அடுத்த வினா பாருங்கள். வேதிப்பொருளான குயினோனிலிருந்து பெறப்படும் வைட்டமின் என்ன? குயினோன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்குதுங்க. அந்த வேதிப்பொருளிலிருந்து ஒரு வைட்டமினை தயாரிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா வைட்டமின் கே. வைட்டமின் கே வந்து குயினோனிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. அடுத்த வினா பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று வைட்டமின் டி ஆக்சிஜன் உறிஞ்சுதலுக்கு உதவுவதன் மூலம் எலும்பின் பலத்தை அதிகப்படுத்துகிறது. காரணம் சூரிய கதிர்கள் தோலின் மேல் விழும்பொழுது டிஹைட்ரோ கொலஸ்ட்ரால் என்னும் பொருள் வைட்டமின் டி ஆக மாறுகிறது. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்டில் தப்பு இருக்குது. வைட்டமின் டி வந்து கால்சியம் உறிஞ்ச பயன்படும். கால்சியம்தான் எலும்புக்கு பலத்தை தரும். அப்போ தப்பு. இரண்டாவது பாயிண்ட்டு சரி. சூரிய கதிர் நம்ம தோல் மேலே படும் பொழுது டிஹைட்ரோ கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற ஒரு பொருளானது என்னவா மாறுதுங்க? வைட்டமின் டியாக மாறுது. அப்போ பார்த்தீங்கன்னா காரணம் மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள். பொறுத்துக. அதாவது எந்த தனிம குறைபாட்டால் எந்த நோய் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. கால்சியம் குறைபாட்டால் எலும்பு வளர்ச்சி குறைவு ஏற்படும். சோடியம் குறைபாட்டால் நரம்பு கடத்தல் குறைபாடு ஏற்படும். பொட்டாசியம் குறைபாட்டால் தசை சோர்வு ஏற்படும். இரும்பு குறைபாட்டால் இரத்தச்சோகை ஏற்படும். அயோடின் குறைபாட்டால் காய்டர் அப்படிங்கிற நோய் ஏற்படுங்க. அடுத்து வினா பாருங்கள். குவார்சியோகர் நோய் பற்றி ஆராய்க. அதிகப்படியான வைட்டமின்கள் குறைபாட்டால் ஏற்படுகிறது. இது 1 முதல் 5 வயது வரை உள்ள குழந்தைகளை தாக்குகிறது. அவர்களின் உணவில் கார்போஹைட்ரேட்டுகள் காணப்படும். இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் தப்பு. அதிகப்படியான புரதம் குறைபாடு. புரதம் கிடைக்கல அப்படின்னா தான் குவாசியோகர் நோய் உருவாகுங்க. இரண்டாவது பாயிண்ட் சரி. 1 முதல் 5 வரை உள்ள குழந்தைகளை தான் இந்த குவாசியோகர் நோய் தாக்கும். மூன்றாவது பாயிண்ட் சரி. கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கும், ஆனால் புரதம் குறைவாக இருக்கும். அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 2, 3 மட்டும் சரி. அடுத்த வினா பாருங்கள். மராஸ்மஸ் நோயை பற்றி ஆராய்க. மராஸ்மஸ் அப்படிங்கிறதும் ஒரு நோய்ங்க. இதுக்கான பதில் கார்போஹைட்ரேட்டுகள் குறைபாட்டால் ஏற்படுகிறது. பொதுவாக 1 வயதுக்குட்பட்ட பச்சிளங்குழந்தைகளை தாக்குகிறது. இவர்களுடைய உணவில் கார்போஹைட்ரேட்டுகள், கொழுப்புகள் மற்றும் புரதங்கள் மிக மிக குறைவாக காணப்படும். இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா 2வது பாயிண்ட்டும் 3வது பாயிண்ட்டும் சரி. ஃபஸ்ட்டு பாயிண்ட் தப்பு. மராஸ்மஸ் அப்படிங்கிறதும் புரத குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் தாங்க. சரிங்களா? இதை டைரெக்டாக கேட்கலாம். இந்த குவாசியோகர் அப்படிங்கிற நோயும் மராஸ்மஸ் அப்படிங்கிற நோயும் புரத குறைபாட்டால் ஏற்படுகிறது. மராஸ்மஸ் அப்படின்னா 1 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை மட்டும்தான் தாக்கும். அதுவே குவாசியோகருங்கிறது 1 முதல் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை தாக்கும். அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் 2, 3 சரி. அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று வாழைப்பழத்தை குளிர்சாதன பெட்டியில் வைத்தால் பழத்துடைய தோல் மஞ்சள் நிறத்திலிருந்து இருண்ட பழுப்பு நிறத்திற்கு மாறுகிறது. காரணம் என்ன? பழுக்கச் செய்வதற்கு தேவைப்படும் நொதியானது செயல் இழந்து விடுகிறது. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் 2மே சரிதாங்க. அந்த நொதி வந்து செயலிழந்து விடுறதுனால தான் அது இருண்ட பழுப்பு நிறத்துக்கு மாறிடுது. அடுத்து வேணா பாருங்கள். பாஸ்டர் பதன முறையில் இதை பாஸ்டரைசேஷன் சொல்லுவாங்க. பால் எத்தனை டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் 30 நிமிடம் கொதிக்க வைக்கப்படுகிறது? புக்கில் பார்த்தீங்கன்னா 63 டிகிரி செல்சியஸ்னு போட்டிருக்காங்க. ஆனால் நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா 73 டிகிரி செல்சியஸ்னு வரும். 2ல் எது வந்தாலும் போட்டுருங்க. 63, 73 2மே ஓகே தான். அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று இறைச்சி, மீன், நெல்லிக்காய், எலுமிச்சை மற்றும் மாங்காய் ஆகியவற்றில் உப்பினை சேர்த்தல் மூலம் பாதுகாக்கலாம். காரணம் என்ன? உப்பினை சேர்க்கும் பொழுது உணவில் உள்ள ஈரப்பதம் எளிய பரவல் மூலம் நீக்கப்படுகிறது. இதனால் பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சி தடுக்கப்படுகிறது. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி. 2வது பாயிண்டில் தப்பு இருக்குது. என்ன தப்புனா ஈரப்பதம் சவ்வூடு பரவல்னு ஒன்று இருக்குதுங்க. சவ்வூடு பரவல் மூலமாக தான் நீக்கப்படுது. அப்போ பார்த்தீங்கன்னா கூற்று மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்து வேணா பாருங்கள். சிம்பிள் கொஷின். உலக உணவு தினம் என்று கொண்டாடப்படுகிறது? உலக உணவு தினம் என்று கொண்டாடப்படுகிறது. இதுக்கான பதில் அக்டோபர் 16ங்க. அக்டோபர் 16 உலக உணவு தினம். அடுத்து வேணா பாருங்கள்.
ஆப்பிள் மற்றும் செர்ரி விதைகளில் காணப்படும் அமிலம் என்ன? ஆப்பிள் மற்றும் செர்ரி விதைகளில் காணப்படும் அமிலம் என்ன? இதுக்கான பதில் புரூசிக் அமிலம் இருக்குதுங்க. புரூசிக் அமிலம். அடுத்த வினா பாருங்க. உணவு கலப்படங்களை பொறுத்துக. எந்த பொருளை எந்த உணவோட கலக்கிறாங்கன்னு சொல்லணும். இதெல்லாம் எக்ஸாமில் கேட்கக்கூடிய வினாங்க. ஹைட்ரஜன் பெராக்சைடு இதை பாலில் கலப்பாங்க. வாழைப்பழம், மாம்பழம் இதை பழுக்க வைக்க கால்சியம் கார்பைடு அப்படிங்கிற கல் பயன்படுது. பாகற்காய், பச்சை பட்டாணி இதுக்கு பச்சை நிறத்தை கொடுக்க காரிய உலோகங்களை பயன்படுத்துகிறாங்க. ஆப்பிள், பேரிக்காய் இதை அப்படியே ப்ரெஸ்ஸாக காட்டுறதுக்காக செல்லாக்கு அல்லது மிளகை பயன்படுத்துகிறாங்க. அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 1954 உணவு கலப்பட தடுப்பு சட்டம் இயற்றப்பட்டது. 1955 உணவு கலப்பட தடுப்பு விதிகள் சட்டம் இயற்றப்பட்டது. FCI இந்திய உணவு கழகம் 1955 உருவாக்கப்பட்டது. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டும் 2வது பாயிண்ட்டும் சரி, 3வது பாயிண்ட் தவறு. ஆண்டு தப்பாக இருக்குது. 1965 தான் FCIயை உருவாக்குனாங்க. இப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2 மட்டும் சரி. அடுத்த வினா பாருங்கள். உணவு தரக்கட்டுப்பாட்டு நிறுவனங்களை பொறுத்துக. எதுக்கு எது வரும்னு கரெக்டாக பொறுத்துணுங்க. இதுக்கான பதில் ISI அப்படின்னா மின்சார பொருட்களுக்கு சான்று கொடுப்பாங்க. அக்மார்க் என்பது விவசாய பொருட்களுக்கு சான்று கொடுப்பாங்க. FBO என்பது பழங்கள் மற்றும் காய்கறிகளுக்கு சான்று கொடுப்பாங்க. FSSAIங்கிறது உணவு பாதுகாப்பு அமைப்பு. அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, ISI இந்திய தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம் ஆனது BIS பெரு ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் என்றும் அழைக்கப்படுகிறது. அதாவது ISI அப்படிங்கிற இந்திய அமைப்பை PISன்னு சொல்கிறாங்க. கூற்று 2, தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யப்படும் மின் பொருட்களான சுவிட்சுகள், கேபிள் ஒயர்கள், நீர் சூடேற்றி, மின்சார மோட்டார், சமையலறையில் பயன்படுத்தப்படும் பொருட்கள் முதலியவற்றிற்கு சான்றளிக்கிறது. இதுக்கான பதில் 2மே சரிங்க. இந்திய தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம் ISI இதை BIS என்றும் சொல்லுவாங்க. இவங்க எதுக்கு சான்று கொடுப்பாங்கன்னா மின் பொருட்களுக்கு, மின்சாரம் சம்பந்தப்பட்ட பொருட்களுக்கு சான்று கொடுப்பாங்க. கூற்று 2ம் சரி என்பது ஆன்சர். அடுத்து என்ன பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, FPO இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையமாகும். அதாவது FPO என்பது இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையமாகும். கூற்று 2, உணவு பாதுகாப்பை கண்காணிப்பது மற்றும் ஒழுங்குபடுத்துவதன் மூலம் பொதுமக்களுடைய சுகாதாரத்தை பாதுகாப்பதும் மேம்படுத்துவதும் இந்த ஆணையத்துடைய பொறுப்பாகும். இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா கூற்று 2 சரி. ஆனால் கூற்று 1 தப்பு இருக்குது. FBO சொல்ல மாட்டாங்க, FSSAI இந்த அமைப்பு தான் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய அமைப்பு. இங்கே தப்பாக வந்திருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா கூற்று 2 மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பாடத்துக்கு பின்னாடி இருக்கிற புத்தக வினா விடைகள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கேள்வியை பாருங்கள். மனித உடலின் சில தேவைகளை பூர்த்தி செய்ய குறைந்த அளவே, அதாவது மைக்ரோ அளவே தேவைப்படும் ஊட்டச்சத்து எது? ரொம்ப குறைவான அளவுக்கு தேவைப்படும் ஊட்டச்சத்துனா வைட்டமின்கள் தான் தேவைப்படும். அடுத்த வினா, சிட்ரஸ் வகை பழங்களை உணவில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் ஸ்கர்வி நோயை குணப்படுத்த முடியும் என்று கூறியவர் யார்? சிட்ரஸ் வகை பழங்களை உணவில் சேர்த்து கொண்டால் ஸ்கர்வி நோயை குணப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னவர் ஜேம்ஸ் லிண்ட். அடுத்த வினா பாருங்கள். வெங்காயம், உருளைக்கிழங்கு போன்றவை முளை கட்டுவதை தடுக்கும் முறை என்ன? வெங்காயம், உருளைக்கிழங்கு இது முளைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பயன்படுத்துவாங்கன்னா கதிர்வீச்சு முறையை பயன்படுத்துவாங்க. கதிர்வீச்சு முறை. அடுத்த வினா பாருங்கள். மத்திய அரசின் உணவு மற்றும் உணவு கலப்பட சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? உணவு கலப்பட சட்டம் அப்படின்னாவே 1954ங்க. அடுத்த வினா பாருங்கள். உணவு கெட்டுப்போவதற்கு காரணமாக உள்காரணியாக செயல்படுவது எது? உணவு கெட்டுப்போவதற்கு காரணம், அதாவது உள்காரணின்னா என்னன்னு சொல்லணும்? உணவுடைய ஈரத்தன்மை. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கோடிட்டங்களை நிரப்புக. கேள்வியை பாருங்கள். உணவில் எதை எடுத்துக்கொள்வதன் மூலம் குறைபாட்டு நோய்களை தடுக்க முடியும்? இதுக்கான பதில் உணவில் சரிவிகித உணவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா குறைபாட்டு நோய்களை தடுக்கலாம். அடுத்து என்ன பாருங்கள்.
உணவுப் பொருட்களின் இயல்பான தன்மை மற்றும் அதன் தரத்தை பாதிக்கக்கூடிய செயல்பாடு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. உணவுப் பொருளுடைய இயல்பான தன்மை அதனுடைய தரத்தை பாதிக்குதுன்னா அதை உணவு கலப்படம்னு சொல்லுவாங்க. உணவு கலப்படம் அப்படிங்கிறது சரிங்க. அடுத்த வினா பாருங்கள். சூரிய வெளிச்சத்தின் மூலம் உடலில் வைட்டமின் டி உற்பத்தியாவதால் இதற்கு டேஸ் வைட்டமின் என்று பெயர். வைட்டமின் டி இதுக்கு சூரிய ஒளி வைட்டமின் என்று பெயருங்க. சூரிய ஒளி வைட்டமின். அடுத்த வினா பாருங்க. நீரை வெளியேற்றுதல் முறையில் அடிப்படை கொள்கையானது டேஸை நீக்குவதாகும். நீரை வெளியேற்றுதல் முறையில் அடிப்படை கொள்கை அப்படின்னா நீரை நீக்குவது. நீரை நீக்குவது. அடுத்த வினா பாருங்க. உணவுப் பொருட்களை அவற்றின் டேஸ் தேதி முடிந்த நிலையில் வாங்கக்கூடாது. உணவுப் பொருட்களை அவற்றுடைய காலாவதி டேட்டு முடிஞ்ச பிறகு வாங்கக்கூடாது. அடுத்த வினா பாருங்கள். இந்தியாவில் தயாரிக்கப்படும் டேஸ் மற்றும் டேஸ் பொருட்களுக்கு அக்மார்க் தர குறியீட்டு சான்று பெற வேண்டும். அக்மார்க் அப்படிங்கிறது விவசாய பொருட்களுக்கு அக்மார்க் குறியீடு வாங்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சரியா தவறா என கூறுக, தவறு எனில் திருத்துக. தைராய்டு சுரப்பியின் செயல்பாட்டிற்கு இரும்புச்சத்து தேவைப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தைராய்டு சுரப்பியுடைய செயல்பாட்டுக்கு இரும்புச்சத்து தேவையில்லை. இரத்தச்சோகைக்கு தான் இரும்புச்சத்து தேவை. தைராய்டு செயல்பாட்டுக்கு அயோடின் தேவைப்படும். அயோடின் அப்படிங்கிறது சரிங்க. அடுத்து பாருங்கள். மனித உடலின் இயல்பான செயல்பாட்டிற்கு வைட்டமின் பெருமளவில் தேவைப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் தப்பு இருக்குது. வைட்டமின் சிறிய அளவில் இருந்தால் கூட போதும். சிறிய அளவில் தான் தேவைப்படும். அடுத்து என்ன பாருங்கள். வைட்டமின் சி நீரில் கரையக்கூடியது. நான் கேள்வியாக கேட்டிருந்தேன், கமெண்ட்டில் பதிவு பண்ணிட்டீங்களா? வைட்டமின் சி வரும். வைட்டமின் சி நீரில் கரையக்கூடியது. இன்னொரு வைட்டமினும் நீரில் கரையும். அது என்னங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்து என்ன பாருங்கள். உணவில் கொழுப்புச்சத்து போதுமான அளவில் இல்லை என்றால் உடல் எடை குறைவு ஏற்படும். இதுவும் சரி. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கு ஐஎஸ்ஐ முத்திரை கட்டாயமாக்கப்படுறது கொடுத்துருக்காங்க. தப்பு. வேளாண் பொருட்கள் அப்படின்னாவே அதுக்கு அக்மார்க் முத்திரை தான் தரணும். அக்மார்க் என்பது சரி. அடுத்து பாருங்கள். பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதுக்கான பதில் பார்க்கலாமா? கால்சியம் குறைபாட்டால் ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிறது ஏற்படும். சோடியம் குறைபாட்டால் தசை பிடிப்பு ஏற்படும். பொட்டாசியம் குறைபாட்டால் தசை சோர்வு ஏற்படும். இரும்பு குறைபாட்டால் இரத்தச்சோகை நோய் ஏற்படும். அயோடின் குறைபாட்டால் முன்கழுத்து கழலை நோய் ஏற்படும். அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று ஹீமோகுளோபினில் இரும்பு உள்ளது. காரணம் இரும்பு குறைபாடு தைராய்டு நோயை ஏற்படுத்துகிறது. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா கூற்று சரி. ஹீமோகுளோபின் எங்கே இருக்குங்க? நம்ம ரத்தத்தில் இருக்குது. ஹீமோகுளோபினில் இரும்பு இருக்குது, கரெக்டு. ஆனால் காரணம் தப்பாக இருக்குது. இரும்பு குறைபாடு ஏற்பட்டால் தைராய்டு வராது, இரத்தச்சோகை நோய் தான் வருங்க. இரத்தச்சோகை அப்படின்னு வரணும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள். கடைசி வினாங்க. இதோட வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க, லைக் போட மறந்துடுறீங்க. வீடியோ பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் போடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோக்களை நாங்கள் தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி கேள்வியை பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று அக்மார்க் என்பது ஒரு தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம் ஆகும். காரணம் ஐஎஸ்ஐ என்பது தரத்தின் குறியீடாகும். இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டுமே சரிங்க. இரண்டும் சரி. ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைய வீடியோவில் 43 கேள்வியை பார்த்துருக்கோம். இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். குறிப்பாக வைட்டமினுக்கான மறுபெயர் என்ன, வைட்டமின் குறைபாட்டால் என்ன நோய்கள் ஏற்படுது, எந்த குறைபாட்டால் எந்த நோய் வருது, இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க நண்பா. கண்டிப்பாக தேர்வில் கேட்பாங்க. சரிங்க நண்பா, அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.